எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் வழக்கறிஞர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஓபிஎஸ் ஆதரவாளர் சுப்புரத்தினம் அவர்கள். சார் வணக்கம். சதீஷ் வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசி வருகிறோம். அந்த வகையில என்னுடைய தலைவர் ஓபிஎஸ் அவர்கள் அண்மையில வெளியேறினாரு. இப்ப டிடிவி தினகரன் அவர்களும் அந்த கூட்டணியில இருந்து வெளியேறி இருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? இது என்னவா போய் முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? டிடிவி தினகரன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவானது ஒரு அற்புதமான முடிவு. அவர் எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை விட பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான என்டிஏ கூட்டணி மேல் அபரிமிதமான மதிப்பு, மரியாதையும் விசுவாசம் காட்டிய தலைவர் யாரும் இருக்க முடியாது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே கூட எந்த நாடாளுமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா கட்சிக்கு தேவையோ அந்த தேர்தல் நேரத்தில் எந்த வலுவான காரணமும் இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அப்ரப்டாக விலகியது மட்டுமல்ல, இனி எந்த காலத்திலும் நான் பிஜேபி தலைமையிலான கூட்டணியில் நான் இணைய மாட்டேன் என்று மதுரையில் நடைபெற்ற அந்த திரு நெல்லை முபாரக் தலைமையிலான எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநாட்டில் கலந்து கொண்டு முழங்கியவர். அப்படி பிஜேபிக்கு தேவையான நேரத்தில் உதவாமல் அவர்களை இக்கட்டில் தள்ளுவதை போல வெளியேறிய நிலையிலும் அன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவளித்து ராமநாதபுரம் தொகுதியில் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்டவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். இப்படி விசுவாசத்தை காட்டிய அவரே அவர்களை பற்றி, அவர்களுடைய போக்கை பற்றி புரிந்து கொண்ட பிறகு, நன்கு புரிந்து அதன் அடிப்படையில் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்கிறார் என்றால், அப்ப அந்த பிஜேபி தலைமையிலான அந்த என்டிஏ கூட்டணி எவ்வளவு நயவஞ்சகமான கூட்டணி என்பதை அனைவரும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். எனவே அதன் அடிப்படையில் திரு அண்ணன் தினகரன் அவர்களும் தொடர்ந்து அவர் பலமுறை சொல்லி வந்தார். திரு இபிஎஸ் அவர்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் அந்த கூட்டணியில் இல்லை என்று சொல்லி வருகிறாரே, உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்ட நேரத்தில் அவர் தெளிவாக சொன்னார், நான் இவர் என்டிஏ கூட்டணியில் விலகிய பிறகும் நான் தொடர்ந்து கூட்டணியில் நீடித்து வருகிறேன் என்று சொல்லி வந்த நிலையிலும் விசுவாசத்தை காட்டிய ஒரு கூட்டணி தர்மத்தை கட்டி காத்து வந்த அண்ணன் தினகரன் அவர்களையும் உதாசீனப்படுத்தக்கூடிய செயலில் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டதன் காரணமாக இன்னும் அங்கே தொடர்வது திராவிட இயக்கத்துக்கே உரித்தான சுயமரியாதைக்கு கேடு விளைவிக்கும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு அண்ணன் தினகரன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு ஒரு அற்புதமான முடிவு. இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவானது தமிழ்நாட்டினுடைய எதிர்கால அரசியலுக்கு ஒரு நல்ல பாதையையும் வடிகாலையும் அமைத்து தரும் என்று நாங்கள் அனைவரும் நம்புகிறோம். குறிப்பாக 2024 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரிய அளவுல வாக்கு சதவீதத்தை பெற்றதற்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும். இது அவர்களே மறுக்க மாட்டாங்க. எதன் காரணமாக அவர்கள் எடப்பாடி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க? இவங்க ரெண்டு பேருக்கு முக்கியத்துவம் தவிர்க்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் என்பது திரு இபிஎஸ் அவர்களை வசப்படுத்திக் கொண்டு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கடந்த 50 ஆண்டு கால தமிழ்நாட்டு அரசியலை நாம் உற்று நோக்கினால் திராவிட இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய சக்திகளாக ஆண்டு வரக்கூடிய இயக்கங்களாக இருந்து வருகின்றன. ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் 1967 ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத இயக்கமாக இருந்த காங்கிரஸ் கட்சியவே ஒரே அப்புறப்படுத்தி விட்டு திராவிட இயக்க ஆட்சியை அவர் தலைமையில் நிறுவினார். அன்றிலிருந்து இன்று வரை திராவிட இயக்கங்களுடைய ஆட்சி தொடர்ந்து வருகிறது. பிஜேபியுடைய செயல் திட்டம் என்னவென்றால், அம்மாவின் மறைவுக்கு பிறகு ஏடிஎம்கே has lost its charismatic leader. Therefore, it is an opportunity for BJP to intrude into the affairs of ADMK in order to demolish its name and fame என்பதுதான். அதாவது அம்மா மறைந்த பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான ஒரு ஆளுமை தன்மை உள்ள தலைவர் இல்லாமல் தத்தளிக்கிறது. இந்த நேரத்தில் அந்த இயக்கத்தையே அப்புறப்படுத்தி விட்டு அடையாளம் இழக்க செய்துவிட்டு நாம் தமிழ்நாட்டில் காலிடுவதற்கு இதுதான் தக்க தருணம் என்று எண்ணி தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி அந்த சதி திட்டத்தில் சதி வலையை பின்ன ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு தேவையான நேரத்தில் வெளியேறிய பிறகும் இன்றைக்கு அவரை சேர்த்துக் கொண்டு முன்னுரிமை கொடுப்பது போல் நடித்து வருகிறார்கள் என்றால் அவரை வைத்துத்தான் இந்த இயக்கத்தை அழிக்க முடியும். இந்த இயக்கம் அழிந்தால்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த இடம் பாரதிய ஜனதா கட்சிக்கு கைமாறும். அப்படி கைமாறுகிற நேரத்தில் போட்டி என்பது பிரதான போட்டி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் என்ற நிலை மாறி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான என்டிஏவுக்கு என்ற நிலையை உருவாகும். அதுதான் அவர்களுடைய நோக்கம் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடப்பாடி திரு இபிஎஸ் அவர்களை கையில் வைத்துக் கொண்டு அனைத்து இந்த அண்ணா திராவிட சிதைக்கின்ற வேலையை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி செய்து வருகிறது. அதை புரிந்து கொண்டதன் காரணமாகத்தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முதலில் வெளியேறினார்கள். இன்றைக்கு அதை தொடர்ந்து அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் வெளியேறியிருக்கிறார்கள். எனவே நாளைய தினம் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்க இருக்கிறார். அந்த சந்திப்பிற்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் மிகப்பெரிய புயலும் பூகம்பமும், புயல் வீசும் பூகம்பமும் வெடிக்கும். தமிழ்நாட்டு அரசியல் மிகப்பெரிய திருப்பு முனையை சந்திக்கும். சதீஷ், இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வெளிவந்தது, டிடிவி அவர்கள் வெளிவந்தது எல்லாம் நாம தேசிய ஜனநாயக கூட்டணியை துரோகம் செய்தது என்று சொன்னாலுமே கூட சசிகலா அம்மை அவர்கள் ரீஸ்ட்ரக்சர் பண்ண தங்களுடைய வேலைகளை தன்னுடைய வியூகமா இதை வகுத்திருக்காங்களோ அப்படின்ற பார்வை இருக்கு. இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? திருமதி சசிகலா அம்மையோடைய எண்ணமும் சமீபத்தில் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க, நானும் அம்மாவின் மறைவுக்கு பிறகு எழுந்த சூழலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் நானாக முன்வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டேன். நான் இந்த தேர்தலில் ஒதுங்கி இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு வழிவகுக்கக்கூடியவர்களே நான் இந்த தேர்தலில் ஒதுங்கி இருந்து கொள்கிறேன் என்று நான் தெளிவாக அறிக்கை விட்டேன். அதற்கு பிறகு நடந்த சம்பவங்களை பார்த்தால் அந்த தேர்தலிலும் திரு இபிஎஸ் தலைமையிலான இயக்கம் தோல்வியை சந்திக்கிறது. தொடர்ந்து வந்த உள்ளாட்சி தேர்தல் ஆகட்டும், நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், இன்னும் பிற தேர்தல்கள் ஆகட்டும், அத்தனையிலும் பின்னடைவை சந்தித்து வருகிறது. எனவே இன்னும் பொறுமை காத்தால் இந்த இயக்கம் அழிவதற்கு நாமும் துணை நின்றவராக ஆய்விடுவோம் என்ற ஒரு வரலாற்று பிழையிலிருந்து தப்பிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, புரட்சித்தலைவர் இந்த இயக்கத்தை உருவாக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கும் நாம் கடமைப்பட்டவர்கள். எனவே அவர்களுடைய ஆன்மாவுக்கு உண்மையாக நடக்கக்கூடிய வகையிலே இக்கட்டான நிலையில் இருக்கக்கூடிய இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்தினால்தான், இந்த பின்னடைவுக்கு என்ன காரணம் என்று சிந்திக்கிற நேரத்தில் இயக்கம் பலவாறாக பிளந்து கிடக்கிறது, கூறுபட்டு கிடக்கிறது. எனவே பிரிந்த சக்திகள்லாம் ஒன்று சேர்ந்து நம்முடைய ட்ரெடிஷனல் ஓட் பேங்க் என்று சொல்லுவோமே, நம்முடைய பூர்வாங்க வாக்கு வங்கி, அதை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் இன்றைக்கு அனைவரும் ஒன்று சேர்வோம் என்று நான் அழைப்பு விடுக்கிறேன். இந்த அறிக்கையின் மூலம் நிச்சயமாக அனைவரும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் வரும். அப்படி வருகிற பொழுது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சில சுயநலவாதிகள் கைகளில் மீட்கப்பட்டு அது இழந்த பொலிவை அது கழகம் இழந்த பொலிவை மீண்டும் பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய வகையிலே நிலைநிறுத்தப்படும் என்று அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். எனவே அவருடைய அறிக்கை என்பது வரவேற்கத்தக்கது. இணைப்புக்கு அடிகொள்ளக்கூடிய ஒரு அடித்தளமாக திருமதி சசிகலா அம்மையார் அவர்களுடைய அறிக்கை அமைந்திருப்பது உண்மையிலே பாராட்டுக்குரியது. எடப்பாடி அவர்கள் தன்னுடைய இருப்பை தக்க வைப்பதற்காகத்தான் இவ்வளவு வேலைகளை செய்கிறார். ஆனா இது அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்வலையையும் ஒரு விமர்சனத்தை உள்ளாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. எடப்பாடி அவர்கள் இந்த அதிமுக கூட்டணியானது திமுகவை எதிர்க்கும் அளவுக்கு வலுவாக இருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா சார்? சார், இருப்பை தக்க வைக்கிறது எப்படிங்க? இருப்பை தக்க வைக்கிறது குடியிருக்கிற வீட்டை சூறையாட, குடியிருக்கிற வீட்டை சிதலமடைய வைத்து விட்டு பிறகு எப்படி நான் வீட்டை பாதுகாக்க போகிறேன், வீட்டை பொலிவுடன் கட்டி காட்டு வருகிறேன் என்று சொன்னால் யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? தன் கண் முன்னே தான் குடியிருக்க வீடானது சின்னாவனப்பட்டு சிதலமடைந்து வாழ்வதற்கே பொருத்தமற்றதாக மாறி வருகிறது என்ற நிலையிலும் யாரோ ஒருவர் நான் பார்த்தீர்களா வீட்டை என்ன அழகாக பொலிவோடு வைத்திருக்கிறேன் பார்த்தீர்களா என்று சொல்வதை போல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தன் இடத்தை தக்க வைப்பதற்காக முயற்சி செய்கிறார் என்றால்
வீடு இருந்தால் தானே இடத்திற்கு மரியாதை. வீடை வந்து சிதறமடைந்து சின்னாமண்டப்பட்டு போகிற பொழுது இடம் வெறும் இடத்தை தக்க வைத்து அடிக்கிற புயலிலும் கொட்டுகிற மழையிலும் வீசுகிற காற்றிலும் ஒரு ஒரு சூழலில் அப்படி அவரே காணாமல் போய்விடக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும். எனவே பிறகு அண்ணா அவர்கள் சொல்வார்கள், திராவிட மாடல் கோரிக்கையை 1963ஆம் ஆண்டு கைவிட்ட நேரத்தில் அவர் அழகாக சொன்னார், வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும். எனவே இது வீட்டை காக்க வேண்டிய நேரம் என சொல்லி இன்றைக்கு இந்தியாவை இந்தியா மீது சீனா படையெடுத்து வந்து விட்டது. எனவே அந்நியன் படையெடுத்து வந்து விட்டால் நாம் நம் தமிழ்நாட்டை நம் தாய் நாட்டை காக்க வேண்டிய ஒரு தார்மீக கடமையில் தள்ளப்பட்டு இருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் நாட்டை காக்கிற நேரத்தில் நம்முடைய பிரதான கோரிக்கைகள் எல்லாம் இன்றைக்கு நாட்டை காக்கக்கூடிய அந்நியத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு பெருமணியில் நாம் ஈடுபட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் திராவிட நாட்டு கோரிக்கையை ஒத்திவைத்து விட்டு வீடு இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும், நாடு இருந்தால் தான் ஜனநாயகம் தலைக்கும் என்று நம்ம எல்லாம் ஆளாக்கிய பிறகு அண்ணா அவர்கள் அன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் சூத்திரத்தை வகுத்து சென்றிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் திரு இபிஎஸ் அவர்கள் இருப்பிடத்தை தக்கவைப்பதாக எண்ணிக்கொண்டு உள்ளதை இழந்தால் அவர் இது தனிப்பட்ட திரு இபிஎஸ்ஆன இழப்பல்ல, கிட்டத்தட்ட அம்மா காலத்தில் 1.5 கோடி தொண்டர்களால் பாதுகாக்கப்பட்ட அந்த ஒரு இயக்கம் இன்றைக்கு அதனுடைய பொலிவை இழந்து இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகளே காலடி வைப்பதவே கனவு காண முடியாத நிலையில் இன்றைக்கு அவர்கள் திராவிட முன்னேற்றங்கள் மாற்று சக்தியாக வந்துவிடலாம் என்று நம்பிக்கை வரக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கிறது என்றால், எனவே அந்த தவறை தொடர்ந்து திரு இபிஎஸ் அவர்கள் செய்யக்கூடாது. அந்த தவறை திருத்துவதற்கு ஒரே பிரிந்த சக்திகள்லாம் ஒன்று சேர வேண்டும். எனவே திரு இபிஎஸ் அவர்களும் சூழலால் முதலமைச்சராக்கப்பட்டவர், சூழ்நிலையின் காரணமாக இன்றைக்கு பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடியவர். எனவே புரட்சியாளர் எம்ஜிஆர் மாதிரி இயக்கத்தின் நிறுவன தலைவர் அல்ல, அல்லது பல்வேறு சோதனைகளை கடந்து புரட்சியாளர் எம்ஜிஆரின் வரைக்கு பிறகு இயக்கத்தை கட்டி காத்து கிட்டத்தட்ட 16 ஆண்டு காலம் முதலமைச்சராக நல்லாட்சி நடத்திய புரட்சி தலைவர் அம்மா அவர்களைப் போல மக்களுடைய ஆதரவு பெற்ற தனிப்பட்ட செல்வாக்கு பெற்ற தலைவர் அல்ல. இவர் சொல்லி நாமினேட்டட் லீடர். எனவே அந்த உண்மையை புரிந்து கொண்டு இயக்கம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, அதற்கு நாம் காரணகர்த்தாக ஆகிவிடக்கூடாது என்ற அவருடைய மனச்சாட்சி எழுப்பக்கூடிய கேள்விக்கு அவர் உண்மையாக நடந்து கொண்டு இணைப்புக்கு வழிவிட வேண்டும். அதுதான் கழகத்தை காப்பாற்றுவதற்கு ஒரே வழி. சார், ஓபிஎஸ் அவர்கள் வெளியேறிய பிறகு நீங்க தொடர்ந்து அவரோடு பயணிச்சிட்டு இருக்கீங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் திறந்து இருக்கு. என்ன ஓபிஎஸ் அவர்கள் மனநிலையில இருக்கிறாரு, நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுலே அவர் இந்த இயக்கத்தில் 1972 புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து இயக்கம் துவங்கிய நாளிலிருந்து அடிமட்ட தொண்டனாக தன்னுடைய வாழ்க்கையை துவங்கியவர். பெரியகுளத்தில் அவர் இருந்து வரக்கூடிய பெரியகுளம் நகரத்தில் அவர் வசித்து வரக்கூடிய 22வது வட்டத்தின் பிரதிநிதியாக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை துவங்கியவர். பிறகு அந்த வட்டத்தின் செயலாளராகி பிறகு எம்ஜிஆர் இளைஞரணியுடைய பெரியகுளம் நகரத்துடைய துணை செயலாளராகி அதன் பிறகு எம்ஜிஆர் இளைஞரணியுடைய பெரியகுளம் நகர செயலாளராகி பிறகு 1996 பெரியகுளம் கழகமே பின்னடைவு சந்தித்த நேரத்தில் பெரியகுளம் 4 நாடாளுமன்ற உள்ளாட்சி தேர்தலில் 4 பேர் மட்டும்தான் நகர்மன்ற தலைவர் வென்ற நேரத்தில் பெரியகுளம் நகர்மன்ற தலைவராக வென்றது மட்டுமல்ல, அதற்கு பிறகு அம்மாவுடைய நன்னன்பை பெற்று நகர செயலாளராகி பிறகு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளராகி அதற்கு பிறகு மாவட்ட கழக செயலாளராகி பிறகு சட்டமன்ற உறுப்பினராக பிறகு வருவாய்த்துறை அமைச்சராக அதன் பிறகு முதலமைச்சராக அதற்கு பிறகு நிதியமைச்சர் உட்பட 15 இலாக்காக்களின் அமைச்சராக பிறகு அம்மாவின் தலைமையில் அம்மா அவர்களால் இப்பொழுது நான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் இயங்கக்கூடிய எங்களுடைய அமைப்பில் எப்படி மாநில தேர்தல் பிரிவு செயலாளராக இருக்கிறேனோ அதே போல் அம்மாவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் பிரிவு செயலாளராக அம்மாவால் நியமிக்கப்பட்டு அதற்கு பிறகு கழகத்தின் பொருளாளராகி 12 ஆண்டு காலம் அம்மா காலத்தில் பொருளாளராக வீட்டிலிருந்து இப்பொழுது இயக்கத்திலிருந்து
துரதிர்ஷ்டவசமாக வெளியேற்றப்படக்கூடிய சூழல் வரையிலும் ஒரு பொருளாளராக இருந்தது மட்டுமல்ல, பிறகு அம்மா வகித்த அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு ஒருங்கிணைப்பாளர் என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டு கொண்டு ஒருங்கிணைப்பாளராகவும் உருவான அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுக்கிற பணியில் தான் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வாரே தவிர, தான் பிறந்து வளர்ந்து செழிப்புற்று நலமுடன் வாழ்ந்து வரக்கூடிய இந்த இந்த அமைப்பு நாளும் செழித்தோங்க வேண்டும் என்கிற உள்ள கிடக்கையோடு இயக்கத்தை மீண்டும் ஒன்றுபடுத்துவதற்கு மீட்டெடுப்பது சில சுயநலவாதிகளிடம் மீட்டெடுக்கக்கூடிய பெரும் பணியில் தான் தன்னை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் இருக்கிறது. நல்ல சூழல் உருவாகும். இயக்கத்தை நாங்கள் மீட்டெடுப்போம். மீட்டெடுக்கிற பொழுது மீண்டும் இயக்க கழகம் விழுந்த பொழுவை மீண்டும் பெற்று வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் வலுவுடன் தேர்தல் களத்தை சந்தித்து நாங்கள் வெற்றி பெறுவதற்கான அனைத்து சூழல்களை உருவாக்குவோம், வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதை நோக்கித்தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் பீடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமா சார், அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை மிக தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம் சார். நன்றி சார்.